Hey guys, welcome back to the channel Beautifying. So இன்னைக்கு வீடியோல வந்து நான் காட்டன் மல்மல் sarees ரீசெண்டா வாங்கி அதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் டிசைன் பண்ணி நான் வந்து செம்மையா ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் செட்ஸ் ஆஃப் காட்டன் அண்ட் மல்மல் sarees எல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இது எல்லாமே வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 600 to 700 rupeesக்குள்ளார தான் இருக்கு. ஒன்னொன்னும் வந்து நீங்க ப்ரொஃபஷனலாக வந்து நீங்க வேர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும், சாரி கட்டும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி sarees நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் முன்னெல்லாம் நான் வந்து காட்டன் கட்டுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன், பிகாஸ் அது என்ன ரொம்ப சப்பியா காமிக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் காட்டன்லேயே நமக்கு இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் சொல்லுவாங்க, த மல்மல் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கட்டினா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு. நான் இப்போ பாருங்க கட்டினது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு அண்ட் உடம்போட ஒதுங்கி இருக்கு. அதுதான் அந்த ஹைலைட் பார்ட். நான் ஒன் ஃப்ளீட் விட்டுருக்கேன். நீங்க இன்னுமே இது வந்து பின் பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த பிளவுஸ் எல்லாம் நான் வந்து இப்போ இந்த சாரிக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிளவுஸ் இக்கத் மெட்டீரியல் எடுத்து அதை வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ காட்டன்னாலே எல்லாருக்குமே ஒரு அதீத அன்பு. அதுக்கு டெய்லி வேர்ல அம்மாங்கெல்லாம் வந்து டெய்லி வேர் பண்ணும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் வெளியே போகிறவங்களுக்கும் வந்து இப்போ லைக் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, லைக் டீச்சராக இருக்கீங்க, ஒரு ஒர்க் பிளேஸ் போகிறீங்க, அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி காட்டன் மல்மல் சாரீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்கள் ஆஃபீஸில் பார்ட்டினா கூட இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்டைல் பண்ணிட்டு போகலாம். இதுலேயே வேரியஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு பண்ணணும்னு ஆசை. பட் எனக்கு மைண்டில் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாக அந்த மாதிரி ஸ்டைலிங்லாம் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. இதே வந்து இப்படி கழுத்தோட சுற்றியெல்லாம் வந்து அந்த மல்மல் சாரீஸ் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இதை ட்ரை பண்ணலாம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஆடியன்ஸ் வந்து சில பேர் ஆக்சுவலாக 90% வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆனால் 10% வந்து கொஞ்சம் வந்து இதெல்லாம் பண்ணுமா அப்படியெல்லாம் பண்ணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. நான் ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி அதை எடுத்துக்குவீங்க, பண்ண வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணுவேன். அப்போ நான் வந்து தைரியமாக சொல்லுவேன். இவங்க கேட்டாங்க அதனால நான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அது உங்களோட டெசிஷன் கிட்ட விட்டுட்டேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நம்ம சாரீ மாடல்லையே வந்து ஸ்டைலிங் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ப்ளவுஸில் மட்டும் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன சாரீஸ் வாங்கியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாரீ பற்றியே பேசிடுறேன். இந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒயிட் நேவி ப்ளூ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்லா ஒரு பார்டர் இருக்கும், நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த நேவி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேவி ப்ளூவில் முந்தி வந்திருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. டெஃபினட்டாக இது வந்து பேர் பண்ணி இப்படி போனோன்னா ஒரு செம்ம கெத்தாக இருக்கும். அந்த ஒரு பாஷான ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் உங்களோட விருப்பம், சாய்ஸ். நீங்கள் வந்து இது ஜஸ்ட் லைக் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஆக்சிடைஸ் பேங்கிள் வேர் பண்ணிவிட்டு சின்னதாக செயின் வேர் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஜும்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ கட்டி டயர்டானதுனால நான் இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டேன். ஸோ இதை வந்து நல்லா போனியெல்லாம் போட்டு அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நாம் ஸ்டைலிங் பண்ணிக்கிறது ஒவ்வொருத்தரோட விருப்பம் வெறுப்பா ஏதோ ஒன்று விருப்பம். ஓகேங்களா? ஸோ அது அவங்களோட இதில் விட்டலாம். பட் ஆனால் இது எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ளவுஸ் அண்ட் திஸ் சாரி இஸ் அ வெரி பிக் காம்ப்ளிமெண்ட் நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பம் மாடல்ஸ் வந்திருக்கேன். ஸோ சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த பாம்பம் மாடல்ஸ் வருது. அண்ட் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பம் மாடல்ஸ் வருது. ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் இதெல்லாம் என்னடி இது நல்லா இல்லை அப்படின்னு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க அது அவங்களோட ஏஜுக்கு. பட் எனக்கெல்லாம் இது வச்சுருந்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மலாம் வீட்டில் கட்டும் போது இல்லை ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி கட்டிட்டு போகலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் கூட இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரி ஃபுல்லாமே இந்த பாம்பம் மாடல் ரன் ஆகுது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. அண்ட் எஸ் இந்த சாரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு பிரைட் சூப்பரான ஒரு ரெட்டு. ஆக்சுவலாக இந்த சாரி அம்மா வந்து கட்டிட்டாங்க. இது ஆஃப்டர் வாஷினே வந்து சொல்லலாம். ஸோ இந்த சாரி வந்து வாஷ் பண்ண பிறகு ரொம்ப கசங்கெல்லாம் இல்லை, எந்த விதமான அயனும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து இந்த சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இப்படி இந்த மாடல் இங்கே பாருங்கள். ஸோ குட்டி குட்டி பறவை மாதிரி வருது பாருங்களேன். அண்ட்
அண்ட் பார்டர் வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாமே இப்படி தான் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் பேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மாதிரி சிம்பிள். அண்ட் முந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முந்தி. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ப்ளவுஸ் வந்துச்சு. இது வந்து நான் கட்டலாம் தான் பிளான் பண்ணேன், பட் இப்படியே நம்ம வந்து காமிக்கிறோம். அம்மாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சதுனால இதையும் வந்து அவங்க பிக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு பிரைட் ரெட் எப்படி இருக்குது, அண்ட் மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆஃப்டர் வாஷ் போயிட்டு வந்த பிறகு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆஃப்டர் வாஷ் பண்ணாலுமே இதெல்லாம் வந்து கசங்காது. ஆல்ரெடி நம்மளோட சுஜா டெய்லி டைம்ஸில் நான் வந்து இந்த மாதிரி காட்டன் மல்மல் சாரீஸ் வாங்கி ஒரு தடவை பண்ணேன். அது எல்லாமே வந்து அம்மாவுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரெகுலராக வீடியோ கட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஏதாச்சும் லவுட்டிருப்பேன். பட் நாம் ரெகுலராக வந்து சாரியை வேர் பண்ணுற கேஸ் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். சரி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அவங்களுக்கே வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே மீஷோலேருந்து தான் வாங்கினேன். மீஷோவில் எனக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸாக தெரியுது. ஏன்னா யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி யூசர்ஸ் மேலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 lakh ப்ராடக்ட்ஸ் மேலே உங்களுக்கு வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு சில வெப்சைட்ஸில் பார்த்தோன்னா ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸும் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லாமலே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்க்கணும். நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக கீழே வந்து ரிவ்யூஸ் நிறைய பாருங்கள். ரிவ்யூஸ் பார்த்த பிறகு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தால் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இப்போ இல்லை எனக்கு வந்து இது கொஞ்சம் வந்த பிறகு கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைங்கன்னா நீங்கள் டக்குன்னு ரிட்டர்ன் போட்டுக்கலாம். 7 daysல உங்களை அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அண்ட் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மீஷோட லிங்க் கொடுக்குறேன். லிங்க் மூலியமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால் அப் டு 30% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது 100 rupees வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, பேக் டு ஃபார்ம். நம்ம இந்த சாரீக்குள்ளார வந்துடலாம். ஸோ இந்த சாரீ பற்றி பேசணும்னா ஆக்சுவலாக இது வந்து ஒயிட் சாரீ. அண்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு அண்ட் கிரே கலர் டிசைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப ஹை ஹோப்ஸ் இருந்தது. உண்மையை சொல்ல போனால் எனக்கு கட்டின பிறகு எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருந்தது. ஹவு டு யூ ஃபீல் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ காமிக்கிறேன், எப்படி இருக்குது, எனக்கு செட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். பட் இது எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் எங்கள் அக்கா கிட்டே இல்லைனா அம்மா கிட்ட வந்து தள்ளிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ கிராதிகளாக கிடையாது. நான் வந்து சாரி வேர் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வருது, ஜிக்ஸாக் அப்படின்னு வருது இல்லையா. அண்ட் முந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முந்தி. ஓகேவா, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் லீனாக இருக்கவங்க இது கட்டினா நல்லா இருக்குமோ அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தைச்சு போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த சாரீ வரதுக்கு முன்னாடியே இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் டிசைன் பண்ண கொடுத்துட்டேன். நான் சரி இதை ஏன் வீண் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அம்மா வேணா தைச்சு அவங்க போட்டுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் சாரீ. ஓகேவா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேஸ் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபேஸ், ஆக்சுவலாக இது வந்து ஒரு அம்மனோட ஃபேஸ், அந்த கதகளியில் ஆடுவோம்ல அந்த ஒரு ஃபேஸ் இருக்குது. இங்கே எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு உல்ஃபோட ஃபேஸ் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. அண்ட் பர்சனலாக எனக்கு இன்னொன்று ஒரு குமரல் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ப்ளவுஸில் சாரியில் காடோட இமேஜ் வந்து போடுறது வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எனக்கு வந்து அது என்ன மனசு வந்து நெருடலாக இருக்கும். ஈவன் ஒரு தடவை நவ்யா நாயரை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அவங்களோட ப்ளவுஸில் வந்து ஏதோ ஒரு காடோட டிசைன் வந்து போட்டிருந்தாங்களா. அப்போ நான் வந்து அவங்களுக்கு பர்சனல் இன் சென்ஸ் அவங்களோட ஃபேஸ்புக் மெசேஜில் மெசேஜ் பண்ணேன், மேம் எவ்ரிதிங் இஸ் ஓகே, பட் இந்த ஒரு விஷயம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. வை டு யூ have ஒரு காடோட இமேஜ் ஆன் யோர் ப்ளவுஸ் ஆர் சம்திங் லைக் தட் அப்படின்னு போட்டோடனே அவங்க வந்து எனக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, லைக் நோ டா, இட் வாஸ் அ டிசைனர்ஸ் பிளான் டு கிவ் இட் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஐ வில் மேக் ஷுர் தட் ஐ டோன்ட் லைக் காடோட இமேஜ் இல்லாமல் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. நான் ஏன் அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசினேன்னு எனக்கு தெரியல. ஈவன் நான் யார்கிட்டையும் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணுற கேஸெல்லாம் கிடையாது. பட் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஐ லைக் நவ்யா நாயர், மலையாளம் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்கக்கிட்ட சொன்னப்போ இது ஷேர் மெசேஜ்லேயே எனக்கு சொன்னாங்க. ஸோ அது ஃபேஸ்புக் மெசேஜ், ஓகே, பர்சனல் மெசேஜ் கிடையாது. ஸோ இந்த சாரியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பாம் மாடலே வந்து குட்டி பாம்பாம்ஸ், இது வந்து அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு லேஸ் மாதிரி ரன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லேஸ் தான் ஆக்சுவலாக சாரி ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க. இது பிளாக்கு ரெட்டு வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கு. இதோட ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிரே கலர் ப்ளவுஸ் வந்து வந்தது. ஸோ இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் ஒர்க் இருக்கு, ஐ மீன்
பேட்டர்ன் இருக்கனால உங்களுக்கு அந்த கிரே கலர் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்தது. ரெட்டுக்கும் வந்து நச்சுன்னு இருக்கும். அந்த பிளாக் வித் கிரே கலர் ப்ளவுஸ் போட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு லைட் வெயிட்டான சாரீ, காட்டன் கம்ஃபர்டபுளான சாரீ. இதோட ரேஞ்சும் வந்து அரௌண்ட் 600 to 700 தான் வந்தது. ப்ரைஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், இல்லைனா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வைக்கிறேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ஒரு இக்கத் மெட்டீரியலில் பிளாக் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் அண்ட் லாங் இந்த பஃப் வச்சுருக்கேன். இங்கே வந்து லாங் ஸ்லீவு, முன்னாடி எந்த விதமான டிசைன் பண்ணல, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டீப் ப்ளூ. அண்ட் இது வந்து இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மாதிரி இன்னும் ஒரு 4-5 தைச்சு வச்சுட்டிங்கன்னா எப்படி பேண்ட்டுக்கு வந்து ஒரு குர்த்தாக்கு வந்து கீழே லெகின்ஸ் வந்து கலராக வாங்கி வச்சு எந்த குர்த்தா மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும், லெகின்ஸ் இதோட பேரப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி இக்கத் மெட்டீரியலில் ஒரு எல்லா கலர்ஸ்லையும் உங்களுக்கு உங்கள் ஃபேவரட் கலர்ஸ்னு இருக்கும்ல, அதில் வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சாரீஸ் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வாங்கி நீங்கள் வந்து அலையணும் தேவையில்லை, டக்குன்னு பேரப் பண்ணி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து போட்டுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு கான்செப்ட் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லணும் பண்ணிட்டா வேணாமான்னு சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் கலர் சாரி. இதில் வந்து ஃபுல்லாக ஒரு கார்டன் ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்ட்னே சொல்லலாம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பூ, அந்த செடி அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து பாம்பாம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் முந்திய வருது. உங்களுக்கு வந்து கிரே கலர் ப்ளவுஸ் நீங்கள் வந்து பேரப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெட்டீரியலும் நல்லா இருக்குங்க. நீங்கள் வாஷ் பண்ணி எவ்வளோ தடவை போட்டாலுமே இது வந்து இது போகவே போகாது, வேரண்டர் ஆகாது. பெரியவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக டெஃபினட்டாக இப்போ உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்க, அவங்க சாரீ கட்டுவாங்க, இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாம் விருப்பப்படுவாங்க, டெஃபினட்டாக நீங்கள் கண்ண மூடி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த தீபாவளிக்கு கூட நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாகவும் இருக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ வெரி கம்ஃபர்டபுள். எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு வேக்கில் ஒன்றும் பண்ணல, ஃபேன்ஸ் லைட்ஸ் அவ்வளோ வருது, பட் எனக்கு ஐ எம் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரெஸ்ஸஸ் வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளை வச்சுக்கணும் இல்லைங்களா. அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரீ காமிச்சதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதே வந்து ஒரு சாரியை வந்து கிஃப்டாக வந்து கொடுக்கப்படும். ஆக்சுவலாக வந்து நான் வந்து நம்ம சுஜா டெய்லி டைம்ஸில் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து வீடியோவே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து வின்னர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பர்சனலாக வந்து நம்ம மெசேஜ் அனுப்பிச்சு என்ன மாதிரி அவங்களோட சைஸ் எல்லாம் கேட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணதெல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சுஜா டெய்லி டைம்ஸை மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி கேட்பேன், பட் சாரீஸ் எல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அப்படியே உங்களுக்கு அந்த சாரியாக வந்து சேர்ந்துடும். மீஷோலேருந்து டைரக்ட் ஆர்டராகவே உங்களுக்கு வந்து பிளேஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் திரும்பி கொரியர் போய் நான் பண்ணுறதை விட நான் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் மீஷோவில் ஃபீட் இன் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து அவங்களே வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. அவங்க மீஷோவில் கொரியர் மேன் வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஓகே ஃபைன். இந்த சாரியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் நீங்களும் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த இயரிங்ஸ் அண்ட் நான் போட்டிருந்த மாலை, அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு வளையலும் எல்லாமே வந்து மீஷோலேருந்து தான் வாங்கினேன். ஆக்சிடைஸ் ஜுவல்லரி செக்ஷன்லேருந்து வாங்கினேன். ஸோ அதை பற்றி ஒரு தனி ஹால் வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது இனி வர வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இதோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. மீஷோ வீடியோவில் கிவ்அவே வின்னர் யார் அப்படின்னு இப்போ பார்த்துலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் வின்னர் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் தயவுசெய்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்கள் பேர் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆகணும், நீங்கள் என்னோட வீடியோஸை வந்து வியூ பண்ணுறீங்கன்னு தெரியணும். அண்ட் மெயினாக வந்து அப்படி பார்க்குறவங்க கொஞ்சம் தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல, இந்த லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ உங்களோட அன்பை எனக்கு காமிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, என்னோட வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, லைக் கொஞ்சம் நல்லா ஏற்றி விடுங்களேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் மினிமம் 1500 லைக்ஸ் வருமா? எஸ், நோ, டீலா நோ டீலா? ஓகே, ஏதோ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.